அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு பங்குனி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானை பார்க்கலாம். சூரிய பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், தனாதிபதினு சொல்லலாம். சூரியன் எப்பெல்லாம் சிறப்பாக இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா பண வரவு வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கு. அப்போ பங்குனி மாசத்துல சூரியன் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்காரு. அதனால ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே படிப்படியா இந்த மாசத்துல விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ கடன்லாம் இருந்தா கடன் அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சூரியன் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. என்ன, சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய தந்தைக்கு மட்டும் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு புத பகவானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இட அதிபதியாக இருக்காரு. 12ஆம் அதிபதி எப்பயுமே நீச்சமா இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு நீச்சமா தாங்க இருக்காரு. அப்போ 12ஆம் அதிபதி நீச்சமான வரவுக்கு ஏற்ற செலவினம் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கையில வச்சிருக்க காசு பூராமே ஏதாவது ஒரு விதத்துல கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர் கையில காசு வச்சிருந்தா கரையும். ஒரு சிலருக்கு கையில காசு இருக்காது, கடன் வாங்கி செலவழிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஆக இந்த மாசத்துல செலவினங்கள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. இப்போ வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்போ குரு 10ல இருந்தா பதவி உங்களுக்கு பாழுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அப்போ நிறைய பேருக்கு கடகராசி அன்பர்களுக்கு வேலையே இருக்காது. வேலை இல்லாம வீட்டில தான் இருப்பாங்க, சும்மா தான் இருப்பாங்க. சரியான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்த்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்காது. ஏதாவது ஒரு விதத்துல வேலையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கும் அப்படிதான். தொழில ரொம்ப விறுவிறுப்பு இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல அந்த தொழில சிரமம், சிக்கல்கள் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு நாளத்துக்கு இருக்கும்? குரு பயிற்சி வரைக்கும் இருக்கும். குரு பயிற்சி ஏப்ரல் கடைசியில தான் இருக்கு. அப்போ அது வரைக்கும் அந்த வேலை, தொழில் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சரியா போயிடும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருந்தா அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆகும். அப்படி இல்லைன்னா அப்பாவுடன் கருத்து வேறுபாடு வரும். இந்த மாதிரி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அப்பா கூட இருக்கக்கூடிய உறவு முறைகளை நீங்க சுமூகமாக்கிக்கிறது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா சனி பகவானை எடுத்துக்கலாம். சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக தாங்க இருக்காரு. அப்போ அஷ்டமாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இப்போ ஆட்சி பெற்றிருக்காரு. இதுதான் நம்ம அஷ்டம சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மற்ற ராசிகளுக்கு கூட அஷ்டம சனி மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. ஆனா இந்த மிதுன ராசி, கடகராசி இருக்கும் இல்லையா, இப்போ இந்த 2 ராசிக்கு அஷ்டம சனி கொஞ்சம் கெடுதல்களை கொஞ்சம் கூடவே கொடுக்கும். காரணம் என்னன்னா அஷ்டமஸ்தானத்திலேயே அந்த அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றாரு இந்த 2 ராசிக்கு. அதனால அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாரு, அதாவது கெடு பலன்கள். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவா இந்த அஷ்டமாதிபதி பலம் பெற்றிருக்க காரணத்துல எந்த விதமான முக்கியமான காரியங்களும் நீங்க செய்யவே கூடாதுங்க. இப்போ ஒரு சொத்து வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, அப்படி இல்லை ஏதாவது ஒரு வீடு கட்டுறதோ, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் முடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்க செய்யாம இருக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நீங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த எதிர்காலத்துல நீங்க செஞ்ச விஷயங்களை ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அதனால எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது உங்களுக்கு சிறப்புங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு புது முயற்சித்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அது கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் போகாது. அதனால நீங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் வரும். ஒரு சிலர் வண்டியில இருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பைக் ஓட்டக்கூடியவங்க எல்லாம் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கார் ஓட்டுறவங்களும் கவனமா தான் இருக்கணும். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருங்க. ஒரு சிலருக்கு வாகனத்துல பிரச்சனைகள் வராது, ஆனா முழங்கால் வலிகள், முதுகு வலிகள் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரலனாலும்
உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வரும். அவங்களுக்கு முழங்கால் வலி, இல்லை அவங்க கூட கீழே விழுவாங்க. இந்த மாதிரி பலன்களை தான் உங்களுக்கு அஷ்டம சனி செய்வாருங்க. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒற்றுமைகள் உங்களுக்கு குறையும், கருத்து வேறுபாடுகள் வரும். இதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, வேற வழி இல்லை. அடுத்து சுக்கிர பகவான் எடுத்துக்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல தாங்க இருக்காரு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ பொதுவா சுக்கிரன் 8வது இடத்துல இருந்தாலும் வீடு கட்டக்கூடவோ வாகனம் வாங்கவோ நீங்க கூடாது. எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா ஒரு மாச காலம். அப்போ நீங்க வீடு குடி போகவுமே கூடாது இந்த மாசத்துல. அப்போ வீடு கட்டினாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை, குடி போனாலும் பிரச்சனை. அப்போ வீடு கட்டுறீங்க, வாங்குனீங்க, முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்க செய்யுங்க. கிட்டத்தட்ட பங்குனியில மட்டும் செய்ய வேண்டாம், சித்திரையிலையும் நீங்க செய்ய வேண்டாம். வைகாசி மாசம் அந்த வீடு சம்பந்தப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அந்த டைம்ல செய்யுங்க. சிலருக்கு ஆண்களுக்கு பெண்கள் வழியிலும், பெண்களுக்கு ஆண்கள் வழியிலும் நன்மையும் ஆதாயமும் சுகங்களும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால சிலருக்கு போக சுமூகங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 7ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது ஒரு கோபங்கள் நிறையவே வரும். நிறைய டென்ஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கவலைகள் வரும், ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்க என்ன செய்யணும், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்னா ஆனா கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா, தற்காலிகமாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஏற்பட்டிருக்குங்க. அப்போ செவ்வாய் தோஷத்தினால ஒரு சிலருக்கு உடம்புல காயங்கள் ஏற்படும், புண்ணு வரும், அப்படி இல்லைன்னா ரத்தம் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் கீழே கூட விழுந்துருவாங்க, ஒரு சிலர் கீழே விழுக மாட்டாங்க. ஆனா ஏதாவது சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்துல வம்பு வழக்குகள், பூமி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்சம் கீழே விழற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உருவாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதாவது ஒரு நோய் நொடி வரலாம். அதுக்காக ஒரு சிலர்லாம் பிளட் டெஸ்ட்லாம் கூட கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும். அடுத்து ஒரு 2 மாத காலத்துக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு வகையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு. ஆனா மிகுந்த பாதிப்புகள் வராது. அதனால பெருசா பயப்படணும் அப்படின்னு அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. என்ன இந்த சொத்து பிரச்சனை இது மாதிரிலாம் கொஞ்சம் வரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேற பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராது. அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் கூட, பொதுவா 5ஆம் அதிபதி 8ல இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி 8ல இருந்தா பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகும், அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் கீழே விழலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் உங்களுக்கு செவ்வாய் செய்வாரு. அதே மாதிரி செவ்வாய் 10ஆம் அதிபதியும் கூட தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் அதிபதி 8ல இருக்கக்கூடாது. ஏன்னா 10ஆம் அதிபதி 8ல இருந்தா அப்பயும் உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சொல்றோம்ல, அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் ஒரு 2 மாத காலத்துக்கு. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாத கிரகநிலைகள் நார்மலா இருக்கு. ரொம்பவும் நல்லா இருக்கு, ரொம்பவும் மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஸோ லைஃபும் இந்த பங்குனி மாசத்துல கொஞ்சம் நார்மலா போகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.